ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. ربنا زدنا علما. طيب، الدرس الرابع عشر. பாடத்தை நாங்கள் நேற்று வாசித்தோம். யார் திரும்ப வீட்டில் போய் இந்த பாடத்தை வாசித்து பார்த்தீங்க? அப்படி வாசித்து பார்த்த ஒருத்தர் பிழை இல்லாமல் வாசிக்க முடியுமா இருந்தால் வாசிக்கலாம். யார் வாரீங்க? خديجة. تفضلي. الفتية. السلام عليكم. حامد. وعليكم السلام ورحمة الله وبركاته. أحد الفتية. كيف حالك يا عمي؟ حامد. أنا بخير والحمد لله. كيف حالكم؟ من أنتم؟ أحدهم. نحن أبناء الدكتور موسى. حامد. أهلا وسهلا ومرحبا. أبوكم صديقي. أين أمكم الشيخ عيسى؟ أحدهم. عمكم. أين عمكم الشيخ عيسى؟ أحدهم. هو مريض. هو الآن في المستشفى. حامد. شفاه الله. من هذه الطفلة التي معكم؟ أحدهم. هي أختنا. حامد. ما اسمها؟ أحدهم. اسمها ليلى. حامد. أين بيتكم الجديد؟ أحدهم. بيتنا الجديد قريب من المطار. حامد. أأنتم في المدرسة الثانوية؟ أحدهم. لا، نحن بالجامعة. أنا في كلية الهندسة ومحمود في كلية الطب وإبراهيم في كلية الشريعة ويوسف في كلية التجارة. حامد. من ذلك فتى الذي في سيارتكم؟ محمود. هو زميلي. حامد. من أين هو؟ محمود. من أين هو؟ من أين هو؟ محمود. هو من إنجلترا. حامد. ما اسمه؟ محمود. اسمه ويليام. حامد. مسلم هو؟ محمود. لا، هو نصراني. لا، هو نصراني. أبوه أستاذي. اسمه الدكتور إدوارد. حامد. هداهم الله إلى الإسلام. حامد. ذهبتم إلى المستشفى لزيارة عمكم اليوم؟ يوسف. نعم، ذهبنا. نعم، أحسنتي. بارك الله فيك. இதுக்கு முந்தைய அரபு படிச்சிருக்கீங்களா, இல்லாட்டி இதான் முதல் படிக்கிறீங்களா இந்த புத்தகம்? இல்ல உஸ்தாத், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். طيب أحسنتي. بارك الله فيك. طيب, இப்போ நாங்கள் இது நேற்று கருத்தெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ அடுத்ததும் பார்த்தோம், அடுத்த பயிற்சியும் பார்த்தோம் தானே. من أنتم؟ أين بيتكم؟ من ربكم؟ ما لغتكم؟ أين مدرستكم؟ أأنتم مسلمون؟ أفي بيتكم حديقة؟ أعندكم سيارة؟ أين مدرسكم؟ أأنتم مدرسون؟ طيب، இன்றைக்கு நாங்கள் இரண்டாவது பயிற்சி, التمرين الثاني. اقرأ واكتب. اقرأ واكتب. எழுதணும், வாசிக்கணும், ரெண்டு. ரைட், முதல்ல வாசிப்போம். முதலாவது யார் வாசிக்க வரீங்க?
أستاذ مسوكة نعم تفضلي. اقرأ واكتب. نحن مسلمون الإسلام ديننا والله ربنا ومحمد نبينا والقرآن دستورنا والكعبة قبلتنا والعربية لغتنا أين طيب واحد உண்டு முதலாவது மட்டும் அஹ்சன்த். نعم نحن مسلمون உங்களோட புத்தகத்துல இதுல கொஞ்சம் சில நேரம் வித்தியாசம் இருக்குமா? نحن مسلمون أنا إلى نحن என்ற ஜம் பன்மை நாங்கள் தானே. نحن مسلمون أنا مسلم نحن مسلمون right. الله ربنا الله ربنا الله رب الله ربكم الله ربنا எங்களுடைய ரப்பு தானே. ரப்புனா الله ربنا نحن مسلمون الله ربنا والإسلام ديننا دين எல்லாருக்கும் தெரியும் தானே. தீனுனா ரப்புனா மாதிரி தீனுனா எங்கட தீன். والنبي محمد صلى الله عليه وسلم والنبي محمد صلى الله عليه وسلم رسولنا والنبي محمد صلى الله عليه وسلم رسولنا والقرآن الكريم كتابنا. طيب والنبي محمد صلى الله عليه وسلم رسولنا உங்களுக்கு தெரியும் தானே. ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய ரசூலுனா எங்களுடைய தூதர். வல் குர்ஆனுல் கரீம் சங்கையான குர்ஆன் கிதாபுனா எங்களுடைய புத்தகம் எங்களுடைய வேதம். வல் குர்ஆனுல் கரீம் கிதாபுனா வல் கஅபத்து கிப்லத்துனா قبلتنا والعربية لغتنا ரைட். கடைசியில எல்லாம் நான் வந்திருக்கு, அதாவது நான் எங்களுடைய என்றதன் அர்த்தம் தானே. நஹ்னு முஸ்லிமூன அல்லாஹு ரப்புனா வல் இஸ்லாமு தீனுனா والنبي محمد صلى الله عليه وسلم رسولنا والقرآن الكريم كتابنا والكعبة قبلتنا والعربية لغتنا. طيب والعربية لغتنا இதுல விளங்காத யாருக்காவது கேட்காது. எங்க புக்ல குர்ஆனு துஸ்தூருனான்னு இருக்கு உஸ்தாத். அப்படினாலும் சங்கைமிக குர்ஆன் வேதம் நாட்டமா? துஸ்தூர்னா எங்களுடைய யாப்பு குர்ஆன் எங்களுடைய யாப்பு. யாப்புனா என்ன உஸ்தாத்? யாப்புன்னா யாருக்கு தெரியும்? யாப்புன்னா எங்களுடைய சட்டக்கோவை. இலக்கணம் இல்ல இலக்கணம் இல்ல. யாப்பென்றால் ஒரு நாட்டுக்கு யாப்பு இருக்கு தானே. ஒரு நாடு எப்படி சட்டதிட்டங்கள் எடுக்கணும், ஒரு நாட்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு யாப் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் யாப் இருக்கு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்களுக்கு யாப் இருக்கு. ரைட். எங்களுடைய யாப் என்ன? எங்களுடைய யாப் குர்ஆன். நாங்க எதன் அடிப்படையில எங்களோட சட்டங்கள் எடுக்கிறோம்? குர்ஆன் அடிப்படையில. ரைட். அப்ப துஸ்தூர் அப்படி என்று சொல்றது யாப்பு. நான் தமிழ்ல சொல்றேன்டால் யாப்பு. கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம் இல்லையா? ரூல் சொல்லலாம், ரெகுலேஷன் சொல்லலாம். ரைட்.
பிரச்சனை இல்லை. அதாவது அதை விட நல்ல வார்த்தை கிதாபுனா வல் குர்ஆனுல் கரீமு, குர்ஆன் எங்களுடைய வேதம். யாப்பெல்லாம் புதிய சொல் தானே, அதனால நாங்க பழைய முறையில குர்ஆன் எங்களுடைய வேதம். அல் குர்ஆன் வல் குர்ஆனுல் கரீமு கிதாபுனா வல் கஅபத்து கிப்லத்துனா வல் அரபிய்யத்து லுகத்துனா வல் அரபிய்யத்து லுகத்துனா நஹ்னு முஸ்லிமூன அல்லாஹு ரப்புனா والإسلام ديننا والنبي محمد صلى الله عليه وسلم رسولنا والقرآن الكريم كتابنا والكعبة قبلتنا والعربية لغتنا. طيب புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியாது கேட்கலாமா? இல்ல சொல்ல தெரியாது சொல்றது. طيب இரண்டாவது யார் வாரீங்க சொல்றது? نعم فاطمة. أين مدرسكم يا إخوان؟ خرج الآن من الفصل وذهب إلى المدير. نعم. أين مدرسكم يا إخوان؟ أين مدرسكم يا إخوان؟ خرج الآن من الفصل وذهب إلى المدير. أين مدرسكم؟ أين مدرسكم؟ يا إخوان، أخرج جمع إخوان. أين مدرسكم يا إخوان؟ خرج الآن من الفصل وذهب إلى أين ذهب؟ وذهب إلى المدير. وذهب إلى المدير. أين مدرسكم يا إخوان؟ خرج الآن من الفصل وذهب إلى المدير. அது தெரியாட்டு கேட்கலாமா? நாங்க அடுத்தடுத்து போ தெரியாதாக்கள் கேட்கணும் என்னன்னு. ரைட், அடுத்தது யார் வாரீங்க? சுமைரா உஸ்தாத். نعم. في أي شارع بيتكم؟ بيتنا في الشارع الذي أمام المحكمة. نعم. في أي شارع؟ في أي شارع بيتكم؟ في أي شارع بيتكم؟ right. في أي شارع؟ شارع عند யாருக்கு தெரியும் என்ன شارع عند؟ street தானே. في أي شارع என்றால் في أي شارع எந்த தெருவிலே. ஐ என்றால் which, ஐயோ என்றால் which. في أي شارع எந்த தெருவிலே. பைத்துக்கும் உங்களுடைய பைத், உங்களுடைய வீடு தானே. في أي شارع بيتكم؟ في أي شارع بيتكم؟ في أي شارع بيتكم؟ بيتكم في أي شارع بيتكم؟ بيتنا في الشارع الذي أمام المحكمة. بيتنا في الشارع الذي أمام المحكمة. في أي شارع بيتكم؟ بيتنا في الشارع الذي أمام المحكمة. الشارع الذي أمام المحكمة. إلى أين சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றீங்க? மஹ்கமா என்றால் யாருக்கு தெரியும்? மஹ்கமா என்றால் நீதிமன்றம். மஹ்கமா என்ற நீதிமன்றம், கோர்ட். طيب. உங்களுடைய வீடு எந்த தெருவில் உள்ளது? கோர்ட்டுக்கு முன் அந்த தெருவில் எங்கள் வீடு உள்ளது.
கோட்டுக்கு முன் அந்த தெருவில், கோட்டுக்கு முன்னால் இருக்கின்றதே அந்த தெருவில், அப்படியா? நீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கின்றதே அத்தகைய தெருவில் எங்களுடைய வீடு. அத்தகைய தெருவில். அந்த அந்த தெருவில், பிரச்சனை இல்லை. பைத்துனா ஃபிஷ்-ஷாரிஇ அல்லதி அமாமல் மஹ்கமதி, அமாமல் மஹ்கமதி. نعم. الرابع من؟ جنبا. نعم. أبونا صديق أمكم. نعم. أبونا، أبونا، أبن، أبونا. யார் அவர்? எங்களோட தந்தை. சதீகு அம்மிக்கும், எங்களுடைய தந்தை. சதீகு அம்மிக்கும். அபூனா சதீகு அம்மிக்கும். என்ன அப்படி என்றால்? தந்தையோட சகோதரர். யாருட? தந்தையோட சகோதரர். இல்ல இல்ல, நீங்க எனக்கு அப்படி சொல்லாம இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க சுருக்கமா. பொருள் சொல்ல தேவையில்லை. நீங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்லாம சொன்னாட்டையும் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு மட்டும் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிக்கிறாங்க. அபூனா சதீகு அம்மிக்கும். பாத்திமா. பாத்திமா, எங்களுடைய தந்தை உங்களுடைய அங்கிளோட ஃப்ரெண்ட். அபூனா சதீகு அம்மிக்கும், உங்களோட அம்முடைய ஃப்ரெண்ட் சதீக். அபூனா சதீகு عمكم. طيب الخامس أبونا صديق عمكم. من يجي؟ فريدة. نعم تفضلي. أأنتم مدرسون؟ لا نحن أطباء. أطباء، نعم أحسنت. أأنتم مدرسون؟ أأنتم مدرسون؟ أنتم مدرسون. أأنتم مدرسون؟ أنت مدرس، تمام، أنت مدرس. أنتم مدرسون. أأنتم مدرسون؟ أأنتم مدرسون؟ أأنتم مدرسون؟ لا، نحن أطباء. نحن أطباء. أنا طبيب. نحن أطباء. أأنت مدرس؟ لا، أنا طبيب. أأنتم مدرسون؟ لا، نحن أطباء. نحن أطباء. طيب இல்ல தெரிய விளங்காத யாரா இருந்தா கேளுங்க, இந்த வாக்கியம் விளங்காட்டி கேட்கலாம். யாருக்கா விளங்கினா? விளங்காதவங்க இருக்கீங்களா? விளங்கினா சொல்ல தேவையில்ல, விளங்காதவங்க கேட்கலாம். ரைட், அடுத்து யார் சொல்லுவாங்க? مرشدة. نعم. أأنتم أبناء المدير؟ لا نحن حفظه. نعم نعم أحسنتي. أأنتم أبناء المدير؟ أأنتم أبناء المدير؟ أأنتم، أنتم لا، أأنتم أبناء المدير؟ لا، نحن حفدته. نحن حفدته. إن حفد عنده قال تريد حفيد رجعنا حفد. பேரன் தானே, பேரப்பிள்ளைகள் தான் ஹஃபத. பேரப்பிள்ளை என்ன யாரு? மகளுடைய மகன் அல்லது மகனுடைய மகன் தானே பேரன் என்றார். பேரப்பிள்ளை என்ன யாரு? மகண்ட மகன் அல்லது மகள்ட மகன். طيب أأنتم أبناء المدير؟ أأنتم أبناء المدير؟ ابن أبناء المدير؟ لا، نحن حفدته. நாங்க, நீங்க பிள்ளை முதியருடைய பிள்ளைகளான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, நாங்க வந்து முதியருடைய பேர பிள்ளைகள். நஹ்னு حفدته. أأنتم أبناء المدير؟ لا، نحن حفدته. نحن حفدته. طيب أستاذ
இது வந்து பேர பிள்ளைகள்னா அப்ப பெண் பிள்ளைகளுக்கு எப்படி உஸ்தாத் சொல்றது? அதுக்கும் ஹஃபதான்னு சொல்லலாம் தானே. ஹஃபீதா ஒருமையா இருந்தா ஹஃபீதா, இல்லைண்டா ஹஃபதான்னு சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வார்கள், உள்ளடங்குவார்கள். ரைட். அடுத்து யார் வாசிக்கிறார்? பாத்திமா. மதரசத்துனா கபீரத்துன் மதரசத்துக்கும் ஸகீரத்துன். نعم مدرستنا كبيرة. مدرستنا ثاني مدرستنا كبيرة. ومدرستكم صغيرة. مدرستنا كبيرة ومدرستكم صغيرة. مدرستنا كبيرة ومدرستكم صغيرة. طيب இது புரியாதாக்கள் யாராவது இருக்கீங்களா? نعم. طيب அடுத்து யார் வரீங்க? நஸ்ரின் முஸ்தப். نعم. لنا حديقة جميلة في تلك القرية. லனா லீ என்றா உங்களுக்கு தெரியும் தானே. லீ இங்க வந்து என்ன, லனா எங்களுக்கு, லக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு தெரியும். லனா ஹதீகத்துன் ஜமீலத்துன். ஹதீகத்துன் ஜமீலத்துன் في تلك القرية. في تلك القرية لنا حديقة جميلة في تلك القرية. قرية عندنا في تلك القرية. في تلك القرية لنا حديقة جميلة. إن حديقة لنا حديقة جميلة في تلك القرية. في تلك القرية. طيب ديارك بريا أمريكا إلى ذا شكل. طيب அப்ப நாங்க அடுத்தது போலாம். யார் வரீங்க? தில்ஷாத். சொல்லுங்க. நாம் தில்ஷாத். أخونا طالب في كلية الطب. نعم. أخونا طالب في كلية الطب. أخونا طالب أين؟ في كلية الطب. أخونا طالب في كلية الطب. أخونا. طيب أخونا طالب في كلية الطب. ما معنى كلية الطب؟ Medical college. نعم. Medical college. نعم Faculty of Medicine அல்லது Medical College. أخونا طالب في كلية الطب. طيب அடுத்து 10வது. தெரியாத யாரா இருந்தா தைரியமா கேளுங்க. இதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல சொல்லி கேட்கணும். ரைட் உஸ்தாத் திப்பின்னு வராதா? திப்புன்னு வருமா? திப்பின்னு தான் வரும். நான் நிறுத்தும் பொழுது திப்புன்னு நிறுத்துவோம். அது வாசிச்சால் திப்பி என்று வரும். ரைட் நாங்க கடைசி வெளிப்படுத்தி தான் வாசிக்கிறோம்ன்றதுனால அப்படி வாசிப்போம். குல்லிய ஃபி குல்லியத்தி திப்பி. ஆஷர் யார் வரீங்க? மசூகா. அன்தும் அதிப்பாஉ பஇலுனா அதிப்பாஉ வபஇலுனா முஹந்திஸூன. نعم. أأنتم أطباء. أأنتم أطباء. أأنت طبيب. أأنت طبيب. أأنتم أطباء. أأنتم أطباء. بعضنا أطباء. بعضنا أطباء. وبعضنا مهندسون. بعضنا أطباء
وبعضنا مهندسون وبعضنا مهندسون طيب بعضنا لنا சிலர் எங்களில் எங்களில் சிலர் எங்களில் சிலர் بعضنا சிலர் بعضنا பெண்களில் சிலர் بعضنا எங்களில் சிலர் بعضنا أطباء وبعضنا مهندسون أطباء என்றது எதிர ஜம்மு طبيب مهندسون என்றது எதிர ஜம்மு مهندس முஹந்திஸ் முஹந்திஸ் யார் முஹந்திஸ் இன்ஜினியர் பொறியாளர் அடுத்தது யார் சொல்றீங்க ரம்ஜானா பானு ரம்ஜானா பானு அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும் نعم الله ربنا وربكم الله ربنا وربكم الله ربنا وربكم طيب யாருக்கு இதுல அர்த்தம் புரியல அல்லாஹு ரப்புனா வரப்புக்கும் ஒருத்தர் என்ன சொல்லலாம் அல்லாஹு ரப்பி சொல்லலாம் தானே அல்லாஹு ரப்பி வரப்புக்க சொல்லலாம் அல்ல என்ற ரப்பு உன்னுடைய ரப்பு இது இங்க அல்லாஹு ரப்புனா வரப்புக்கும் அல்லாஹு ரப்புனா வரப்புக்கும் طيب அடுத்தது ஃபாத்திமா புகாரி நாம் என்ன சிஸ்டர் ரப்புனாலும் ரப்புக்குனாலும் ஒண்ணுதானே. இது ஏன் இப்படி தனித்தனியா சொன்னா? எங்களுடைய இறைவன் அல்ல, அப்புறம் இன்னும் அதுக்கு என்ன உங்களுடைய ரப்புக்கும் யாரு ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு அல்லாஹ் எங்களுடைய ரப்பு மேலும் உங்களுடையவன் ரப்பு அல்லாஹு ரப்புனா வரப்புக்கும் அல்லாஹு ரப்புனா வரப்புக்கும் طيب அடுத்தது ஃபாத்திமா புகாரி أين ذهبتم يا إخوان ذهبنا إلى السوق أين ذهبتم يا إخوان أين ذهبتم يا إخوان ذهبنا إلى السوق ذهبنا إلى السوق أين ذهبتم يا إخوان ذهبنا إلى السوق ذهبنا إلى السوق طيب யாருக்கு புரியாம அங்க இருக்கீங்களா? நான் ஒருத்தரை பார்த்து கேட்கிறேன்னா எப்படி கேட்போம்? ஐன தஹபுத்த கேட்போம் தானே. இங்க யார் பல பேர் இருக்காங்க, இஹ்வான், பல சகோதரர்கள், பிரதர்ஸ். ஐன தஹபுத்தும் யா இஹ்வானு ஐன தஹபுத்தும் யா இஹ்வானு. அவங்க பதில் சொல்லணும். என்ன மீனிங்? இஹ்வான் என்றால் அஹ்ட ஜம்மு இஹ்வான். இஹ்வத்துன்ன்றதும் அஹ்ட ஜம்மு தான், இஹ்வான் என்றதும் அஹ்ட ஜம்மு தான். இஹ்வத்துன் இஹ்வானுன் ரெண்டுமே அஹ்ன்றதுடைய ஜம்மு பன்மை. ஐன தஹபுத்தும் யா இஹ்வானு ذهبنا إلى السوق ذهبنا إلى السوق ذهبنا إلى السوق نعم ذهبت أنا நான் போனேன். ذهبنا நாங்கள் போனோம் தானே. ذهبنا إلى السوق أين ذهبتم يا إخوان ذهبنا إلى السوق طيب இப்ப நாங்க அடுத்த பயிற்சிக்கு வருவோம். சரியா? ரைட். அடுத்த பயிற்சி பாருங்க. இங்க என்ன நடந்திருக்குண்டு பைத்துன் பைத்துக்கும் பைத்துன் பைத்துக்கும் பைத்துனா மூணுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பைத்தண்டா அதுல ஒண்ணு சேரல, அதை நாங்க தனியா கொண்டிக்கிறோம். பைத்துக்கும் சொல்ல சொல்ல பைத்த வந்து நாங்க முதாஃபா கொண்டிக்கிறோம். எதுக்கு முதாஃபா? கும்ன்றதுக்கு. கும்ன்றது ஒரு தமீர் தானே. உங்களுடைய என்ற அர்த்தமாக்கு. உங்களுடைய வீடு பைத்துக்கும். பைத்துனா அதே நாங்க இங்க பைத்து எங்களுடைய வீடு. பைத்துன் பைத்துக்கும் பைத்துனா பைத்துன் பைத்துக்கும் பைத்துனா. ரைட். இதே மாதிரி பைத்துன் பைத்துக்கும் பைத்துனா
இதே மாதிரி அடுத்த உதாரணம் அடுத்ததுல சொல்லுங்க பாப்போம். யார் வாரீங்க? தில்ஷாத். சொல்லுங்க. அம்முன் அம்முக்கும் அம்முனா. நாம் அம்முன் அம்முக்கும் அம்முனா. அம்முன் அம்முக்கும் அம்முனா. ரைட். அடுத்த ஆள் யாரு? உஸ்தாத் மசூகா. நாம் மதரசத்துன் மதரசத்துக்கும் மதரசத்துனா. நாம் மதரசத்துக்கும் மதரசத்துன் மதரசத்துக்கும் மதரசத்துனா. அடுத்த ஆள் யாரு? சொல்லுங்க. லுகத்துன் லுகத்துக்கும் லுகத்துனா. லுகத்துன் லுகத்துக்கும் லுகத்துனா. طيب அடுத்த ஆள் யாரு? ஜனுபா. ஜனுபா. அபுன் அபூக்கும் அபூனா. அபுன் அபூக்கும் அபூனா. ரைட். அடுத்த ஆள்? ஃபாத்திமா இப்ராஹிம். நாம் உம்முன் உம்முக்கும் உம்முனா. உம்முன் உம்முக்கும் உம்முனா. உம்முன் உம்முக்கும் உம்முனா. ரைட். அடுத்த ஆள் யாரு? கதீஜா. நாம் சதீகுன் சதீகுக்கும் சதீகுனா. நாம் சதீகுன் சதீகுக்கும் சதீகுனா. நாம் من يجيب أيضا؟ உமேரா சொல்றது. மசூகா உஸ்தாத். உக்துன் உக்துக்கும் உக்துனா. نعم أحسنت. أخت أختكم أختنا. أخت أختكم أختنا. نعم. من يجيب أيضا؟ دين دينكم ديننا. نعم. دين دينكم ديننا. دين دينكم ديننا. طيب أرتال. فاطمة رمضان. نعم تفضلي. أخون أخوكم أخونا. نعم. أخ أخوكم أخونا. أخ أخوكم أخونا. طيب அம்முன் என்றதும் உம்முன் என்றதும் வேற. அம்முன் என்றது அங்கல், உம்முன் என்றது தாய் தானே. ரெண்டும் அது ஊ, இது ஆ. ஐனுக்கு ஃபத்ஹா, அது ஹம்சாவுக்கு தம்மா. طيب இதுல தெரியா சொல்லிருக்கா யாருக்காவது? பைத்துன் அம்முன் மதரசத்துன் லுகத்துன் அபுன் உம்முன் சதீகுன் உக்துன் தீனுன் அஹுன். طيب أبا بيت بيتكم بيتنا. عم عمكم عمنا. مدرسة مدرستكم مدرستنا. لغة لغتكم لغتنا. أب أبوكم أبونا. أم أمكم أمنا. صديق صديقكم صديقنا. أخت أختكم أختنا. دين دينكم ديننا. أخ أخوكم أخونا. طيب اقرأ. வாசிக்க சொல்லிருக்கிறான். ரைட். யார் வாரீங்க வாசிக்கிறது? மசூகா. طيب முதலாவது மசூகா, ரெண்டாவது தில்ஷாத், அடுத்தது யார் பேர் சொன்னீங்க? முர்சிதா. மூணாவது நீங்க. ரைட். தொடங்க முதலாவது. ஐயு யௌமின் ஹாதா சபுதி. ஐயு யௌமின் ஹாதா. نعم صحيح. أي يوم هذا؟ أي يوم هذا؟ هذا يوم السبت. هذا يوم السبت. أي يوم هذا؟ أي என்றது வந்து என்ன எது என்று கேக்குறது தானே. இது எந்த நாள்? இது எந்த நாள்? எந்த which? أي يوم هذا؟ أي يوم هذا؟ هذا يوم السبت. يوم السبت أنا யாருக்கு தெரியும்? نعم. أي يوم هذا؟ هذا يوم السبت. هذا يوم السبت. طيب அடுத்த வாசிங்க. أي شهر هذا؟ هذا شهر رجب. نعم. أي شهر هذا؟ هذا شهر رجب.
أي شهر هذا هذا شهر رجب شهر என்றால் month. இது எந்த மாதம்? மாதம் month شهر رجب என்றால் இது ரஜப் ரஜப் மாதம். ரஜபுடைய மாதம். نعم أي شهر هذا هذا شهر رجب هذا شهر رجب طيب அடுத்தால் மூன்றாவது أي كلية هذه؟ هذه كلية التجارة. نعم أي كلية هذه أي كلية هذه هذه كلية التجارة هذه كلية التجارة أي كلية هذه هذه كلية التجارة هذه كلية التجارة طيب إن كلية أنا ولا تريم نعم فاكولتيكم شرلا كوليجكم شرلا أي كلية هذه كلية مؤنث على هذه أنا شلري أي كلية هذه هذه كلية التجارة تجارة أبدينا كلية التجارة عندها business. Business. department. வணிக காலேஜ் Manisha College. college faculty of commerce commerce management إلى management وإلى إدارة طيب هذه أي كلية هذه هذه كلية التجارة هذه كلية التجارة تجارة عندها வியாபாரம் தானே வணிகம் طيب அடுத்தால் யார் சொல்ல வரீங்க نعم في أي مدرسة أنت؟ أنا في مدرسة متوسطة. نعم في أي مدرسة أنت في أي مدرسة أنت أنا في المدرسة المتوسطة متوسطة طيب في أي مدرسة أنت في أي مدرسة أنت أبدأ என்ன அர்த்தம் நீ என்ன மதரசாவுல எந்த மதரசாவுல இருக்கிறாய் என்றுதான் அது கேள்வி என்ன في أي مدرسة أنت في أي مدرسة أنت ஒரு பெண்ணை பார்த்து கேட்டால் أنت في أي مدرسة أنت أنا في المدرسة المتوسطة إن متوسطة நான் நடுநிலை பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் உள்ளேன் نعم அடுத்த யார் சொல்ல வரீங்க خديجة ஹுமைரா சொல்ற உஸ்தாத். نعم خديجة من أي بلد أنت يا أخت؟ أنا من اليونان. نعم من أي بلد من أي بلد أنت يا أختي لا يا أخت يا أخت أنا من اليونان என்ன நீங்க சொன்னவங்க அர்த்தம் என்ன சொல்லப்பட்டீங்க நீ எந்த சிட்டில இருந்து வர யா சகோதரி பலதன் சொன்னா சிட்டி அல்ல நாடு மின் ஐ பலதின் அந்தி மின் ஐ பலதின் அந்தி பாருங்க அவன் அந்தின்னு சொன்னான் காரணம் என்ன யாரை பார்த்து பேசுறோம் உக்த பார்த்து பேசுறோம் தானே அப்ப அவங்க அந்தின்னு சொல்லுவோம் அஹ பார்த்து பேசினால் என்ன சொல்லுவோம் மின் ஐ பலதின் அந்த யா அஹு என்று கேட்போம் தானே அப்ப மின் ஐ பலதின் அந்த யா உக்து யா உக்து அன மினல் யூனானி என்ன யூனான் என்றால் யாருக்கு தெரியும் ஜப்பான். இல்ல யூனான் ஜப்பான் என்றால் யாபான் யூனான் கிரீஸ் யூனான் என்றது வந்து கிரேக்கம் தானே அல் யூனான் பாருங்க அல் யூனான் ரைட் இங்கிலீஷ்ல வச்சுங்க
طيب إذا يونان تمام يونان نعم. أين اليونان؟ هنا يونان إنجليز طيب من أي بلد أنت يا أخت؟ أنا من اليونان أنا من اليونان من أي بلد أنت؟ أنا من اليونان طيب அப்ப நாங்க இதே மாதிரி நிறைய கேள்விகளை ஒருத்தர்ட்ட என்ன செய்யலாம் இதே மாதிரி கேட்கலாம் உதாரணமா ஐயு தஃப்தரின் ஹாதா பதில் சொல்றேன்னு சொல்லலாம் ஹாதா தஃப்தருல் கிதாபா ஐயு கிதாபின் ஹாதா ஹாதா கிதாபுல் கிராஅ சொல்லலாமா இல்லையா ஐயு ஹிஸ்ஸத்தின் ஹாதிஹி ஹிஸ்ஸத்துல் குர்ஆன் இது என்ன பீரியட் எந்த பாடவேளை ஐயு ஹிஸ்ஸத்தின் ஹாதிஹி ஹிஸ்ஸத்துல் குர்ஆன் ரைட் அதே மாதிரி ஃபி ஐயி மஸ்ஜிதின் ஸல்லைத எந்த மஸ்ஜிதுல தொழுதாய் ஸல்லைது ஃபி மஸ்ஜிதில் ஜாமிஅ யூனிவர்சிட்டி பள்ளியில தொழுதேன் ஃபி ஐயி மஸ்ஜிதின் ஸல்லைத ஃபி ஐயி ஃபஸ்லின் ஜலஸ்த எந்த வகுப்புல அமர்ந்தாய் ஃபி ஐயி ஃபஸ்லின் ஜலஸ்து ஃபி ஃபஸ்லினா எங்கட வகுப்புல நான் உட்கார்ந்தேன் தானே ஐய லுகத்தின் துஹிப்பு எந்த மொழி உனக்கு விருப்பம் ஐய லுகத்தின் துஹிப்பு உஹிப்பு லுகத்தல் குர்ஆன் உஹிப்பு லுகத்தல் குர்ஆன் குர்ஆனுடைய லுகா மொழி எனக்கு விருப்பமானது ஐய கிதாபின் கராத்த எந்த புத்தகத்தை வாசித்தாய் قرأت كتاب الفقه قرأت كتاب الفقه فقه புத்தகத்தை வாசித்தேன் ஐய தாலிபின் ராய்த எந்த மாணவனை பார்த்தாய் رأيت حامدை பார்த்தேன் ஐய முதர்ரிஸின் சால்த எந்த ஆசிரியரிடம் கேட்டாய் சஅல்து முதர்ரிஸல் குர்ஆன் குர்ஆன் ஆசிரியரிடத்திலே கேட்டேன் மின் ஐய குர்ஃபத்தின் ஹரஜ அலியுன் அலி எந்த குர்ஃபாவில் இருந்து வெளியேறினான் ஹரஜ மின் குர்ஃபத்தில் முதீருடைய அறையிலிருந்து வெளியேறினான் இல ஐய பலதின் தஹபத எந்த நாட்டுக்கு போனாய் தஹபுது இலல் இராக்கி ذهبت إلى الهند ذهبت إلى سريلانكا ذهبت إلى اليابان طيب أي فاكهة تحب كلام عند பழமுனك விருப்பமான أي فاكهة تحب أحب الموز وعلي பழமுனك விருப்பம் أحب التفاح أبل أحب البرتقال أحب العنب أي فاكهة أكلت اليوم عندك என்ன பழம் சாப்பிட்டாய் أي فاكهة أكلت اليوم أكلت الموز في أي سنة أنت நீ எந்த ஆண்டில் இருக்கிறாய் எந்த ஆண்டனா எந்த வகுப்புல எந்த வருஷத்துல படிக்கிறாய் في أي سنة أنت أنا في السنة الأولى நான் முதலாம் ஆண்டில் இருக்கிறேன் முதலாம் வகுப்பில் இருக்கிறேன் சொல்லலாம் ரைட் அப்ப ஐயோ நாங்க பயன்படுத்தி இந்த மாதிரி என்ன செய்யலாம் நிறைய கேள்விகள் எங்களுக்கு கேட்கறதுக்கு பேசும்பொழுது தேவைப்படும் طيب அடுத்தது என்னன்னா இக்ரா வக்துப் இக்ரா واكتب مثلا வாசிக்கணும் எழுதணும் اقرا واكتب ரைட் யார் வாசிக்க வாரீங்க சார் மாசூகா மாசூகா மூணு வாசிங்க பாப்போம் ಇದುವರ್ದು ಲಂಡನು வில்லியமு எட்வர்டு லண்டனு அடுத்த சிஸ்டர் ஹுமைரா சொல்றேன் உஸ்தாத். ஹுமைரா பாரிஸ் பாகிஸ்தான் இஸ்தான்புல் பாரிசு பாகிஸ்தானு இஸ்தான்புலு பாரிசு பாகிஸ்தானு இஸ்தான்புலு வேற யார் வாசிக்க வரீங்க பானு இப்ராஹிமு இஸ்மாயிலு இஸ்ஹாகு
அடுத்தது யாரு? ஜனவா ஃபாத்திமா. யாக்கூபு அய்யூபு சுலைமானு طيب ஜனுபா. தாவூது யூனுசு இத்ரீசு. வேற யாரு சொல்றீங்க? தில்ஷாத் குல்ஷாத். ஜிப்ரீலும் மீகாயிலும் ஃபிர்அவுனு. طيب ஜிப்ரீலு மீகாயிலு ஃபிர்அவுனு. இங்க என்ன நீங்க அவதானிக்கிறீங்க? ஒரு டவுட். அந்த வில்லியம் இது வருதுன்னு இருக்குல்ல, அது பேரா? இது வருதுங்கிறது பேரா? எல்லாம் பேரும் இதெல்லாம் அஜமி பெயர்கள், அரபி அல்லாத பெயர்கள் தானே. இதெல்லாம் அடிப்படையில அரபி பெயர்கள் அல்ல, இது அரபி அல்லாதவர்களுடைய பெயர்கள். ஜிப்ரீல் மீகாயில் எல்லாம் அரபி பெயர் அல்ல. இஸ்ஹாக் இஸ்மாயில் அரபு பேரா? இல்ல. இப்ராஹிம் நபி அரபியா? இல்ல தானே. அடிப்படையில இஸ்மாயில் அரபி ஆனவர் தானே, அவருடைய பேரு ஆரம்பத்துல வச்சது. அதனால இதெல்லாம் அரபு பேர் அல்ல. இஸ்மாயிலு இஸ்ஹாக் யாக்கூபு அய்யூபு சுலைமானு தாவூது யூனுசு இத்ரீசு ஃபிரௌனு. அரபி பேர் இல்லையா சார்? இல்ல. சரியா? குர்ஆன்ல இருக்கு அரபு பேர் இல்லாது, குர்ஆன்ல இருக்கு தானே. இப்ப அடிப்படையில இதெல்லாமே அஜமி பெயர்கள், அரபி அல்லாத பெயர்கள். ரைட்? அதனால இந்த பெயர்கள் மம்னூன் மினஸ் ஸர்ஃப். இந்த பெயர்கள் மம்னூன் மினஸ் ஸர்ஃப். மம்னூன் மினஸ் ஸர்ஃப் என்றா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மம்னூன் மினஸ் ஸர்ஃப் என்றா என்ன? தன்வீன் வராது, அவ்வளவுதான். மம்னூன் மினஸ் ஸர்ஃப் என்ற அர்த்தம் தன்வீன் வராது. மம்னூன் மினஸ் ஸர்ஃப்ல தன்வீன் வராது. இப்ப இந்த இடத்துல ஒரு அரபி பேர் வந்துன்னு வைங்க. அப்ப அரபி அல்லாத பெயர்களுக்கு தன்வீன் வராது. பெண்களோட பெயர்களுக்கும் தன்வீன் வராது. ஃபாத்திமத்து, ஹதீஜத்து, ஜைனபு, அதுக்கும் தன்வீன் வராது. பெயர்கள்ல முஅன்னஸான பெயர்களுக்கு தன்வீன் வராது. அதே மாதிரி அஜமி பெயர்களுக்கும் தன்வீன் வராது. அலமாக, அலம் என்ற ஒருத்தருக்கு வைக்கப்படுற அல்லது ஒரு ஊருக்கு வைக்கப்படுற, நாட்டுக்கு வைக்கப்படுற பெயர் தான் அலம். அப்ப இது அலமாக இருக்குது என்ற ஒருத்தர் பெயர் வைக்கப்பட்ட பெயர். அதே நேரத்துல அரபி அல்லாத பெயராக இருக்குது. இதனால நாங்க இதுக்கு தன்வீன் கொண்டு வர்றது இல்லை. இதுக்கு நாங்க சொல்றோம் மம்னூன் மினஸ் ஸர்ஃப். மம்னூன் மினஸ் ஸர்ஃப் غير منصرف. right. வில்லியமு, இத்வர்து, லண்டனு, பாரிசு, பாகிஸ்தானு, இஸ்தாம்பூலு, இப்ராஹிமு, இஸ்மாயிலு, இஸ்ஹாகு, யாக்கூபு, அய்யூபு, சுலைமானு, தாவூது, யூனுசு, இத்ரீசு, ஜிப்ரீலு, மீகாயிலு, ஃபிர்அவுனு. பெரும்பாலான நபிமார்களுடைய பெயர்கள் தானே, மலக்குமார்களுடைய பெயர்கள் எல்லாம் மம்னூன் மினஸ் ஸர்ஃப், அஜமி பெயர்கள். ஏன் லண்டன், பாகிஸ்தான், அதுவும் இஸ்தாம்பூல், இதெல்லாமே ஆட்களை குறிக்குதா? லண்டனு, பாரிசு, பாகிஸ்தானு, இஸ்தாம்பூலு எதை குறிக்குது? இடத்தை குறிக்குது, பிளேசஸ். ரைட், அது இடங்களை குறிக்க. அப்போ ஒரு இடத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தானே. லண்டன்ன்றது ஒரு இடத்துக்கு வைக்கப்பட்ட பெயர். பாரிஸ்ன்றது ஒரு இடத்துக்கு வைக்கப்பட்ட பெயர். லண்டன் எல்லாருக்கும் தெரியும். என்ன லண்டன் எங்க இருக்குது? இங்கிலாந்து, யூரோப். இங்கிலாந்துல இருக்குது. அட தலைநகரம். பாரிஸ் பிரான்ஸ். பிரான்ஸ்ட ஆசிமா, தலைநகரம் தானே பாரிஸ். பாகிஸ்தான் ஒரு நாடு, ஒரு நாட்டோட பெயர். இஸ்தாம்பூல் டர்க்கி. டர்க்கியோட தலைநகரம், கேபிட்டல் இஸ்தாம்பூல். இப்ராஹிம், ரைட். இதெல்லாமே அப்ப நாங்க இப்ப முஹம்மதன் வந்தா எப்படி சொல்லுவோம்? முஹம்மதுன், 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 ஹாமிதுன், ஆதிலுன், காசிமுன் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த பெயர்களை இஸ்மாயிலு, இஸ்ஹாகு, யாக்கூபு, அய்யூபு, சுலைமானு,
தாவூது, யூனுசு, இத்ரீசு இப்படிதான் சொல்லுவோம். ரைட். அடுத்த பயிற்சிக்கு வாங்க. இக்ரா இல்மி. சார் மம்னூன் மினசரிஃபும் கைரு முன்சரிஃப் ரெண்டும் ஒண்ணுதானே உஸ்தாத்? பேரு தான் டிஃபரெண்டா? ரெண்டுமே ஆமா ஆமா ஆமா, ரெண்டுமே ஒன்றுதான். உஸ்தாத் இப்ராஹிம் எந்த லாங்குவேஜோட பேரு? அல்லாஹு அலம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய பேர் இப்ராஹிம். அவர் பேசுகிற மொழி சரியாக நமக்கு தெரியாது, ஆராமிய மொழியாக இருக்கலாம். طيب. اقرأ المثال ثم حول الجمل الآتية مثله. பாருங்க இப்போ உதாரணத்தை. أنت ذهبت إلى المدرسة. أنت ذهبت إلى المدرسة. أنت ذهبت நீ போனாய். போனாய் அவன் போனான்னு எங்களுக்கு தெரியும். தஹப நீ போனாய் என்று சொல்றதுக்கு என்ன சொல்றோம்? தஹபுத்த. என்ன அதிகமா இருக்குது? கடைசியில ஒரு தா. தஹபுத்த. இப்ப நாங்க பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் போனீர்கள். அந்தும் எப்படி சொல்லுவோம்? தஹபுத்தும் சொல்லுவோம். அப்ப தஹபுத்த, தஹபுத்தும். அந்தும் தஹபுத்தும் இலல் மதரசதி. அந்தும் தஹபுத்தும் இலல் மதரசதி. நீங்கள் ஸ்கூல் போனீர்கள் தானே? அந்தும். أنت ذهبت إلى المدرسة. أنتم ذهبتم إلى المدرسة. أنتم ذهبتم إلى المدرسة. طيب என்னோட சேர்ந்து சொல்லுங்க. أنت ذهبت إلى المدرسة. أنت ذهبت إلى المدرسة. أنتم ذهبتم إلى المدرسة. أنتم ذهبتم إلى المدرسة. طيب என்ன கேட்டீங்க? உஸ்தாத் அந்தும்ல மீம்க்கு மேல துமா போட்டிருக்கே, அது தப்பா போட்டிருக்காங்களோ? அந்தும் தஹப்தும். மீமுக்கு மேல தம்மா உங்களோட புத்தகத்திலயா? புத்தகத்துல அந்தும் உங்களுக்கு இது ஸ்கிரீன்ல எப்படிதான் காட்டுது? தஹப்தும் பக்கத்துல. ஆமாம் ஆமாம், பிள்ளை. அது பிள்ளை. அதுல சுக்குன் தான் வரும். அந்தும். அஹ்சன்தி. அந்தும். தாவுக்கு மேலதாம்மா இந்த பக்கம் வந்து இருக்குது தானே? தாவுக்கு மேல மட்டும் தான் தம்மா வரணும். அந்தும் ذهبتم إلى المدرسة. أنتم ذهبتم إلى المدرسة. طيب யார் சொல்ல வாரீங்க இதே மாதிரி? زينة المنورة أستاذ. زينة المنورة முதலாவது. இரண்டாவது أنتم خرجتم من الفصل. நாங்க வாசிக்க சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து வாசிங்க. அடுத்த ஆள் வாசிக்கும் பொழுது أنت خرجت من الفصل. أنت خرجت من الفصل. أنتم خرجتم من الفصل. أنت خرجت من الفصل. أنتم خرجتم من الفصل. سوكا. مسوكا. أنتم أنت جلست في الفصل. أنتم جلستم في الفصل. نعم. أنت جلست في الفصل. أنتم جلستم في الفصل. أنتم جلستم في الفصل. طيب. இப்போ நான் திருப்பி ஏன் சொல்றேன்டா, எனக்கு சும்மா வாய்க்கிறது சொல்றல, அது வந்து பதிய வைக்கிறது தான் சொல்றேன். ரைட். ஹைர். கருத்தை விட அதுதான் முக்கியம். கருத்தை விட வாக்கியங்களை நாங்க சரியா பேசுறது முக்கியம். طيب அடுத்தது யார் வாரீங்க? கருத்து தெரியாட்டி கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்த ஆள் யார்? طيب யார் சொன்னீங்க? முகமதானா? முகமது. சொல்லுங்க குயிக்கா. ஐன தஹபுத்த யா அஹி. ஐன தஹபுத்தும் யா இஸ்வானி. نعم. أين ذهبت يا أخي؟ أين ذهبت يا أخي؟ أين ذهبتم يا إخواني؟ أين ذهبت يا أخي؟ أين ذهبتم يا إخواني؟ أين ذهبت يا أخي؟
أين ذهبتم يا إخواني نعم அடுத்தார் சுமைரா சொல்ற உஸ்தாத். عادل لماذا خرجت من الفصل يا ولد لماذا خرجتم من الفصل يا أولاد نعم لماذا خرجت من الفصل يا ولد لماذا خرجتم من الفصل يا أولاد لماذا خرجت من الفصل يا ولد لماذا خرجتم من الفصل يا ولد يا أولاد طيب أبا خرجتم جلست جلستم ذهبت ذهبتم خرجتم طيب அப்ப இப்படிதான் நாங்க ஒருத்தரை பார்த்து சொல்லும் பொழுது தஹபத அகல்த ஷரிபத ஜரஸ்த இந்த மாதிரி சொல்றோம் தானே. طيب பல பேராக இருந்தால் தஹபத்தும் ஹரஜ்தும் அகல்தும் ஷரிபத்தும் ஜலஸ்தும் தஹபத்தும். طيب இப்போது நாங்க பாடம் முடிகிற கடைசி கட்டத்தில் இருக்கோம். ரைட். அல் கலிமாத்துல் ஜதீத புதிய சொற்கள். அல் கலிமாத்துல் ஜதீத் இந்த பாடத்தில் நாங்கள் படித்தது உண்டு. அல் ஹஃபீத் இது அல் ஹஃபீத். யார் ஹஃபீத் என்றால் இபுனுல் இபன் இபுனுல் மகனுடைய மகன் தானே. அல்லது அவிபுனுல் பிந்தி அவிபுனுல் பிந்தி பிந்துடைய மகன் மகளுடைய மகன். طيب அட ஜம் எப்படி வரும்? ஹஃபத ஜம் வந்து ஹஃபத ஹஃபீதுன் ஹஃபத. طيب வேற ஜம்மும் இருக்கு. இப்போ எங்களுக்கு இருக்கிறத மட்டும் பார்ப்போம். சில பேர் வந்து என்ன செய்யறது இல்லாதெல்லாம் கேட்கறது. طيب முதலாவது இருக்கிறதே அவங்களால பேசலாது. இல்லாததெல்லாம் அது எப்படி இது எப்படி இருக்கிறத பயன்படுத்துறல. طيب அடுத்தது அல் குல்லியா அல் குல்லியா அட ஜம்மு வந்து குல்லியாத். என்ன குல்லியாத் என்றால் ஏற்கனவே நான் பார்த்தோம் தானே. طيب كلية الطب كلية الطب نعم. كلية الشريعة كلية الطب كلية الشريعة. طيب எப்படி? نعم Islamic law சரியாண்டா faculty of Islamic law தானே. كلية الشريعة. طيب كلية الهندسة أنا engineering college engineering أو faculty of engineering. طيب كلية التجارة medical medical college تجارة வியாபாரம் தானே. commerce faculty of commerce. طيب المحكمة என்ன المحكمة என்றால் நீதிமன்றம். المحكمة. الأخ என்றதுடைய ஜம்மு வந்து ரெண்டு இருக்கு. இஹ்வத்துன் அடுத்தது இஹ்வானுன் ரெண்டுமே ஜம்மு தான். இஹ்வத்துன் இஹ்வானுன். طيب أهلا وسهلا ومرحبا أهلا وسهلا ومرحبا. طيب اليونان welcome اليونان. طيب نصراني نعم கிரீஸ் யூனானியன் நஸ்ரானி என்றால் இல்ல கிறிஸ்தவன். நஸ்ரானி என்றால் கிறிஸ்டியன். نعم கிறிஸ்டியன். அட ஜம் எப்படி வரும்? நசாரா நஸ்ரானியுன் நசாரா. البلد البلد அட ஜம் எப்படி வரும்? பிலாதுன்.
பயிற்சி வகுப்புக்கு போறது முக்கியம் சிஸ்டர்ஸ். பயிற்சி வகுப்பை நீங்க கட்டாயமாக ஒரு பயிற்சி வகுப்புல சரி நீங்க கலந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கூடுதலான பயிற்சி என்ன செய்யும் இன்ஷா